பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சமூகத்திலே அல்லேலூயா ஆராதிக்கிறது தனக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் அவருடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த புதிய மாதத்திலே அவருடைய நன்மைகளினால் நிரப்புவாராக. Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்காக நல்ல கர்த்தரை ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க இந்த ஆராதனை தேவ பிரசன்னம் காணப்படும்படி நம்ம எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதனை, ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்ந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆகாம குடும்பங்களாக கூடி உம்மை துதித்து ஆராதிக்கிற நாட்களிலே முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்த ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பீராக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, ஜூன் மாதத்தில் ஹல்லேலூயா முதல் பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாட புத்தகத்திலே 1280வது பாடல், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கரங்களை தட்டி மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பதற்கு கீதமுமானாம், கரம் பிடித்து ரட்சிக்குமானாம். கர்த்தர் என்பதற்கு கீதமுமானாம், கரம் பிடித்து ரட்சிக்குமானாம். மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன்.
Hallelujah.
அதிசயம் இயேசுவே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே இயேசுவே இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அற்புதத்தை காண்பார்களாக ஷபலா கபலதுரபலபா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொன்னீரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஜீசஸ் ஆராதிக்கிறோம் மகிமையின் ராஜாவை பார்த்து சொல்லுவோம் நம்மை நம்புகிறேன் என் பிள்ளை நான் நம்பேன் என் பட்டயங்களை ரட்சிப்பதில்லை கர்த்தர் என் துணை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த காலவெளியிலே இயேசுவே நம்மை நம்புகிறேன் ஆண்டவரே நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தேவனே ஹல்லேலூயா ரிதுனா ஷகதரா கபலதுரபலபா சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம் அந்த காலத்துல சொல்லுங்க நாமை நம்புகிறேன் யோசபாத்தோடு கூட அல்லது சேனையாய் வந்திருக்கும் போது அவங்களுக்கு தண்ணியே இல்லை எல்லாரும் சேனை எல்லாம் தண்ணி இல்லாம இந்த வனாந்தரத்தில் அரிச்சிருமா என்று கலந்து போது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்னார் நீங்க காற்றையும் காணாவிட்டாலும் மழையையும் பார்க்காட்டாலும் வாய்க்கால வெட்டுங்க அல்லது கண்ணீரால் நிரம்பும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவரை பார்த்து சொல்ற அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா சூழ்நிலை சாதாரண இல்லாட்டாலும் அற்புதத்தை காண்போம் கைகள் தட்டி ஆவியில நிரம்பி Walk with the
நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். சொல்வீங்களா? அபிஷேக நதி நானே, அபிஷேக நதி நானே. அல்லேலூயா. அகிலமெங்கும் பரவிடுவேன். இந்த கால வேளையில ஆண்டவரே நான் ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க, என் பலன் ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க, என் பராக்கிரமம் ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். உங்க பணம் வெறுமையா இருந்தா கூட 2 பணங்களும் அமிலத்தக்கதாக நிரப்புகிற கர்த்தர். நம்மை நிரப்பி வெளியே பண்ணுகிறவர். அவருடைய நன்மையினால் நிரப்பி வெளியே பண்ணுகிறார், கிருபையினால் நிரப்பி வெளியே பண்ணுகிறார், சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுகிறார். அபிஷேக
கிருபை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட, சாதகமா இல்லாவிட்டால் கூட, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக தன்னுடைய வல்லமை வழங்கப்படுகிறார். ஓ, வாக்காலை வெட்டுங்கள், அதன் அதிசயத்தை காண்பீர்கள். தண்ணீரால் கர்த்தர் நிரப்பப்படுகிறார். ஜெபியுங்கள், ஆவியில நிரம்பி துதியுங்கள். அதற்கு அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் வேதம் சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆகவே சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். கேட்க அல்லது கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். அவர் சொல்லாமலும் அவர் அற்புதம் செய்கிறார். அவர் அதிசயம் செய்கிறார். இன்னைக்கு அவருடைய வல்லமைக்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம். நம்மை பாதுகாக்கிறார். இயேசுவின் இரத்தத்துக்குள் நாம் மறைந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் மறைந்திருக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். தேவ பிரசன்னம் எதிரடையான அந்தகார கிரியைகளை சுற்றி எரித்து போடுகிறது. தேவ பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களுக்கு ஜீவ நதியாக தேவ ஆவியானவர் பாய்ந்து வருகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே, இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. நல்ல கைகள் தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அதற்கு இந்த புதிய மாதத்திலே நமக்கு பாராட்டுகிற எல்லா கிருபைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலே உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காவலர் உடைய நன்மையினால் நிரப்புவீராக, உடைய கிருபையினால் நிரப்புவீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய கரத்தோடு இருந்து பாதுகாப்பதாக. சுற்றிலும் பலவிதமான சூழ்நிலைகள் தேசத்தில் இருக்கிற நாட்களிலே தேவ பிரசன்னமுடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுது இருப்பதாக. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல, ஆண்டவரே இன்னைக்கு தானியேலோடு கூட இருந்தது போல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் இன்னைக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காக முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கு. கர்த்தருடைய சட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து நன்மையாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்கப்பா. ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தினால் நீ மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தின் காலவெளியிலே நல்ல சத்தமா வாசிப்போம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதி எல்லா நன்மையினால் நிரப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000
உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் கிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாம் வளர்ந்து கதற துணிகளாமா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். உடைய இதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லா வித நன்மை நாம் நிரப்பினதற்காக நன்றி. கைகள் தட்டி கர்த்தர் நம்மை நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார். கைகள் தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வோம். ஆமென். இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாரெல்லாம் ஹalleluya பிறந்த நாளை இந்த மாதத்துல காண்கிறீர்களோ, யாரெல்லாம் திருமண நாளை இந்த மாதத்துல காண்கிறீர்களோ, ஹalleluya உங்கள் வலது கரத்தை உங்கள் தலையின் மேல் வைத்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஹalleluya இந்த மாதத்துல பிறந்த நாளை காண கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் இம்மட்டும் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். ஹalleluya இந்த மாதத்துல திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விதுரா ஷேகதரா கரபலபா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வது வசனம். ஹalleluya. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹalleluya. கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்கள் மேல் பிரகாசிக்கிறார். அவர் இந்த மாதத்திலே ஹalleluya வருகிற நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற காரியத்தை செய்வார். அவருடைய மகிமை வல்லமையினால் உங்களை நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில் அநேக திறந்த வாசல்களை கொடுக்கிறார். வானத்தில் பலரணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆயிரமாய் பலத்த ஜாதியாய் உங்களை பெருகப்படுகிறார். கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதிரான தீமைகளை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். பரலோகத்தாலே இந்த மாதத்துல பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளை மறைத்து காத்துக் கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ சமாதானம் இருப்பதாக. கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருப்பதாக. அல்ல விசேஷ கர்த்தருடைய பாதுகாப்பை கொடுப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆசீர்வாதம் இருப்பதாக. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கைகள் தட்டி கர்த்தரை செலுத்துவோம். ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்தோடு வியாதியோடு யாராவது இருந்தால் பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஆவியில நிரம்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக நன்றி அப்பா. சரீரத்தில் எந்த உறுப்புல பலவீனம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடையாளங்களை அற்புதங்களை நடப்பிக்கிறவரே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. பலவீனங்களை மாற்றுவீராக. வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகபலன் ஆரோக்கியம் விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காக கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஓ ஜீசஸ், ஹalleluya. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், அற்புதம் செய்திருக்கிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord.
praise the Lord. Hallelujah, praise the Lord. நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறது முன்பு வலது கரத்தை வைத்துக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயும். பிள்ளைகளுக்காக ஒரு சக்கரங்களை ஒளி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சொன்ன உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் மேல அல்லது தேவ பிரசன்ன காலையில் வருவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதாக, பிள்ளைகளுக்கு எதிரடியான வல்லமைகள் அழிந்து போவதாக, பிள்ளைகளை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேறுவதாக, பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேல் வருவதாக. அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு எதிராக, நன்மைக்கு எதிராக போராடுகிற சாத்தானி கிரியைகள் அழிந்து போவதாக. எல்லாமே நிரம்பி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை விசேஷித்த வளமாக்க பாதுகாக்க ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். 10th 11th எக்ஸாம் எழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. ஆசீர்வாதமான வேலையை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுப்பீராக. திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம். ஏற்ற துணையை கர்த்தர் அல்லேலூயா கொடுத்து எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக நல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தர் பெருகப்படுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கைகள் தட்டி நன்றி செலுத்தலாம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நம்மளெல்லாம் படிக்கபடியே ஹalleluya முழு உலகத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. தேசம் எங்கிலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள், ஹalleluya, கொரோனா வைரஸ்னால் போராட்டங்கள், ஹalleluya, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே பல போராட்டங்களை சந்திக்கிறார்கள். ஆண்டவர் ஹalleluya தேசங்களிலே சமாதானத்தை கொடுக்கும்படி, தேசங்களிலே சுகத்தை கொடுக்கும்படி, கொரோனா வைரஸின் பாதிப்பிலிருந்து ஹalleluya விடுதலை கொடுக்கும்படி இன்னும் நாம் வளர்கிறத வைத்து வாழ்க்கையோடு ஜெபிக்கலாமா? நம்முடைய தேசங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அழிவுக்கு தப்புவிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஹalleluya தேசத்தை அழிக்காதபடி திறப்புல இருக்கிற ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்லிடுறேன். திறப்புல நின்று மன்றாடுகிறார். எல்லாரும் ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலாம். அந்த வேளையிலும் அந்த ஆராதனையிலும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கிருபை தேசங்கள் மேல வரும்படி ஜெபம். இது கடைசி காலம், ஆண்டவருடைய எழுப்புதலின் காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி இருக்கிற காலம். ஜனங்களுக்கு கர்த்தர் நாட்களில் தேசங்களில் எழுப்புதலை அனுப்பும்படி ஜெபம். தேவ பிரசன்னம் தேசங்களில் வரும்படியாக முழு இருதயத்தோடு துதிக்கிறோம். நம்முடைய இந்தியா தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து எல்லா கரத்தை வைத்து துதிக்கலாமா? ஆவியில நிரம்பி ஜெபம். தேசத்துல இந்த நாட்களில் அதிகமா பரவுகிறது, அல்லது அறிகிறோம், அதை கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் ஜனங்களை குணமாக்குகிறார். அல்லது இனி பரவாதபடி, அது இன்னும் பெருகாதபடி கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தும்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் நற்செய்திகளை கேட்க உதவி செய்யுமையா. அப்படியே குறைந்து இல்லாமலே போகிற தேவ வல்லமை ஹalleluya அரசாங்கத்தால் முடியாததை, யாரால் முடியாததை நாம் இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். அவருடைய வல்லமை செய்ய போகிறது. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தேசமெங்கிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பொல்லாத அழிவுகளுக்கு ஹalleluya விலக்கி பாதுகாத்து ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்தில் அனுப்புகிறதற்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அழிவுகள் விலகி போவதாக, தீமைகள் நீங்கி போவதாக. எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே கொள்ளை நோய்கள் நீங்கி போவதாக. தேசத்துல ஒரு எழுப்புதலை அனுப்புங்கப்பா. ரட்சிப்பை அனுப்புங்கப்பா. ஜனங்கள் கூட்டம் கூட்டமா மனம் திரும்புகிற நாட்கள் வருவதாக. ரட்சிப்பு வருவதாக. மனம் திரும்புதல் ஆண்டவரே விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தேசத்தில் கிரியை செய்யறதுக்காக நன்றி செலுத்தலாம். துதிக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் குணமாக்குகிறதுக்காக கைகளை தட்டி ஆமென் ஆமென். சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் அதில் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணுவோம். அவையில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுவோம். ஷபாத
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படி எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். மிஷனரிகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, ஒவ்வொரு மிஷனரி குடும்பங்களுக்கு ஆவியில நிரம்பி அவங்க கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படி, பாதுகாப்பு இருக்கும்படி ஆண்டவரே ஊழியங்களை வளர்ந்து பெறுக. தேவ கிருபைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். துதிக்கிறோம் மிஷனரி கிருபை தேய்க்கிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை கொடுப்பீராக. தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபைகளுக்காய், சபை போதகர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய இந்திய தேவ சபை ஊழியர்களுக்காய், போதகர்களுக்காய் கைகளை தட்டி ஆமென் ராதா ஷேகோ ராதா நபா ஆவியில நிரம்பி நல்ல துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம சபையை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் ஜன மக்களுக்காக நல்ல ஆவியில நிரம்பி ராதா ஷேகரா இந்த எல்லைகளில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. கர்த்தருடைய ரட்சிப்பை கொடுப்பீராக. இந்த எல்லைகளை கிரீச்சுகிற எல்லா வானமண்டல பொல்லாதாவின் சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இருளின் கிரியைகள் அழிந்து போவதாக. வெளிச்சங்கள் எல்லைகளிலே பிரகாசிப்பதாக. தேவ கிரீச்சையாக நல்ல கைகள் கட்டி தோத்திரம் தோத்திரம் தோத்தரிக்கிறோம் என்ற ரட்சிப்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ஹல்லேலூயா நாளைய தினத்திலிருந்து ஸ்தோத்திர சபைகள் பிறக்க நம்ம அரசாங்க கட்டளுக்கு அந்த பெரிய கிருபைக்காக கைகள் தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகள் நீங்க ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய நல்ல கைகள் தட்டி ஆவியில நிரம்பி ரபகரா ஆவியானவரே முழு இதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில நம்ம சபை மக்களுக்காக வலதுகரத்தை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சமீபத்தில் நம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரையும் இந்த வேளையில் நினைக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னத்தின் பாதுகாப்பாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரை குடும்பங்களை சுற்றி வேலை அடைந்து பாதுகாப்பினார். இயேசுவின் நாமத்தில் ரத்தத்துக்குள் மறைத்து பாதுகாப்பு கொள்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா யாருக்கு என்ன விளைவிலும் தீமை இருந்தால் கர்த்தர் விட்டு வைக்கிறார் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் கையில் பிரயாசம், தொழில், வருமானம், வியாபாரம், விவசாயம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. குறைகள் நிறைவாவதாக கர்த்தாவே. எடுத்திருக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க ராஜா. உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஆசீர்வதினாலே வர வர விருத்தியடைய செய்வீராக ராஜா. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாக தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உலக பிரகாரமான நன்மையினால் இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதற்காக கைகள் தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தில் கிரீச்சைகளோடு பேசுங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் காண்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருவதாக. இந்த காலவெளியிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உச்சாமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலவெளியில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபையினால நம்ம இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாளைய தினத்திலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து சபைகள் கூடி வர, ஆராதிக்க, சர்ச்சுக்கு வர நமக்கு ஆண்டவர் வாசல்களை திறந்ததுக்காக உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் பிரைஸ் தி லார்ட் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சபையில உபவாச ஜெபம் நடைபெறும். காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் அந்த உபவாச ஜெபத்திற்கு வாருங்கள். நாம் கூடி தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சபையில் எப்படி ஆராதனைகள் நடைபெறும் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஃபோன் செய்து தெரியப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நிறைய பேர் ஒரே நேரத்தில் கூடக்கூடாது என்பதுனால் கொஞ்சம்
கொஞ்சமாக நாம் பிரித்து போடுவோம். எப்படி என்று உங்களுக்கு ஃபோன் மூலம் தெரியப்படுத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய பந்தி, பரிசுத்த பந்தி இருக்கும். அதனால் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் தேவன் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த வேளைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படி அவர்களோட கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசு, ஆசீர்வதி, தடைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த கால வேளையிலே நித்திய வெளிச்சம், எவர்லாஸ்டிங் லைட், நித்திய வெளிச்சம் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக பிரகாசிக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் ஒளி வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுவது பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவை குறித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒளியாக வந்தார். அது நிறைவேறிய ஒரு தீர்க்கதரிசனம். ஏசாயா 60வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்து வெளிச்சமாக வருவதை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. அது நம் வாழ்க்கையிலே தேசத்திலே நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வெளிச்சமாக வந்தது மாத்திரமல்ல, அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். கைவைத்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த காலவேளையில் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், உங்களை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒளியாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. நாமும் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாறுகிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் மாத்திரமல்ல, உங்களை உங்கள் குடும்பத்திற்கும் இந்த முழு உலகத்திற்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளிச்சமாக பிரகாசமாக மாற்றுகிறவர் என்று இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருள் அந்தகாரம் நீங்குகிறது. போராட்டங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் துக்க நாட்கள், பாடுகளின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், பலவிதமான போராட்டத்தின் நாட்களை கர்த்தர் மாற்றி இந்த கால வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார்.
ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிற மாத்திரம் உங்கள் மூலமா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, உங்களை அநேகருக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பது இந்த காலவெளியிலே நாம் வேதத்தில் தியானிக்கிறோம். முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே ஹalleluya கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஹalleluya நம் குடும்பத்திலே இரண்டாவது வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அடுத்து நம்மை அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறார். எப்படி என்ற காலவெளியிலே நாம் தியானித்து நாம் வேகமாக தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பிரைஸ் தி லார்ட் 4வது அதிகாரம் 14வது 15வது வசனம் வாசிக்கிறேன். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே வாசிக்கிறோம். கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கலிலேயாவிலே ஜனங்கள் இருளுக்குள் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கலிலேயாவிலே அநேக ஜனங்கள் இருளுக்குள் இருந்தார்கள். அந்த இருளுக்குள் இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள் போகும்போது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த காலவேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த கலிலேயாவிலே இயேசு செய்ததை பார்க்கும்போது அந்த மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களுக்கு உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயாவிலே சுவிசேஷத்தை he preached gospel, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹalleluya பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிற சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலிலேயா என்கிற பகுதியிலே ஆண்டவர் இயேசு வெளிச்சமாக பிரகாசித்தார். வெளிச்சத்தை பிரகாசிக்க அவர் செய்தது ஒன்று, சுவிசேஷத்தை அந்த பகுதியிலே பிரசங்கம் பண்ணினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே சுவிசேஷம் நம் வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொண்டு வரும், வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி. பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் வெளிச்சம் இருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்கி. சுவிசேஷம் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை ஜனங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாக அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலவேளையில் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு, ஆண்டவருடைய அற்புதம் நடப்பதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் விசுவாசிக்க கூடாதவர்களாக இருப்பீர்களானால் வேதம் சொல்லும் உங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷம் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அற்புதத்தின் செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தி, விடுதலையின் செய்தி. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருகிற ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள் பிரகாசமாய் இராதபடி, உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியாதபடி தேவனுடைய வேதம் சொல்கிறது, ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவல் நீ ஆண்டவரே, உடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்க என் கண்களை திறந்துள்ளோம். சங்கீதம் 119:18 உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவர்களே, உங்களை சுற்றி எவ்வளவுதான் வெளிச்சமா பிரகாசம் போட்டு இருந்தாலும் கண்ணு தெரியாத மனுஷன் இருளுக்குள்ளே இருக்கிறான். சுவிசேஷம் 2000 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்துக்கு வந்தது ஜனங்களுக்கு ரட்சிப்பையோ சுகத்தையோ பாவ மன்னிப்பையோ பாவத்திலிருந்து விடுதலையையும் கொடுத்து ஒரு
மனுஷன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற, வெளிச்சமாய் மாற்ற சுவிசேஷம் வந்திருக்கிறது. ஆனால் ஜனங்கள் இன்னும் அவருடைய சுவிசேஷத்தின் ஒளியை காணாதிருப்பதற்கு காரணம் வேதம் சொல்கிறது, சுவிசேஷத்தின் ஒளி இல்லாமல் இல்லை, அந்த சுவிசேஷம் பிரகாசமாய் இருக்கிறது, ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. எவ்வளவு ஒரு வெளிச்சம் உங்களை சுற்றி பிரகாசித்தாலும் உங்க கண்ணு மூடப்பட்டிருக்குமானா உங்கள் வாழ்க்கை இருளுக்குள் இருக்கும். இந்த கால ஆண்டவர்களை பார்த்து சொல்ல, ஆண்டவரே கண்களை திறந்தரணும், நான் அதிசயத்தை பார்க்க, அற்புதத்தை பார்க்க என் கண்களை திறந்தரணும். இந்த பிரியமான தேவ பிள்ளைகளே, கலிலேயா பகுதியில ஜனங்கள் கண்கள் திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்கள் தெளிவாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இந்த காலவேளையிலே ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், நான் உங்களை விசுவாசிப்பதற்கு, நான் உங்களிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, என் வாழ்க்கையில வெளிச்சம் வருவதற்கு. கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவ இருளை சுவிசேஷம் நீக்குகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில பாவத்தின் போராட்டம் இருக்குமான இன்னைக்கு நீங்க ஜெபம், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுங்கப்பா, வேதத்தை நான் அறியட்டும், சத்தியத்தை அறியட்டும், சுவிசேஷத்தின் வல்லமையை நான் அறியட்டும், என் கண்களை திறந்தருளுங்கப்பா, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா சொல்லுவோமா? வில்லியம் டிண்டே என்கிற ஒரு தேவ மனுஷன் அல்லது 1536வது வருஷத்துல அவரை கழுத்தை நிறுத்தி ஒரு கம்பத்துல அவரை கட்டி தீ வைத்து எரித்து கொண்டு போட்டார். ரத்த சாட்சியாய் மரித்தார் இங்கிலாந்து தேசத்துல. பிரியமான தேவ பிள்ளைகளை, எதற்கு தெரியுமா வில்லியம் டிண்டே? அந்த நாட்கள்ல வேதம் கிரேக்க எபிரேய மொழியில் இருந்தது. ஜனங்களுக்கு வேதம் தெரியாது, ஜனங்களுக்கு வேதத்தை அறிய முடியாது. அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த சபை இருந்த நாட்களில் ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. பாவ மன்னிப்பு சீட்டால் அல்லேலூயா மன்னிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவுகிறது என்கிற சத்தியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் நம் கையில் இருந்தாலும் அநேகருக்கு வேதத்தின் சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வில்லியம் டிண்டே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததினால் அவரை இப்படியாக கொன்று போட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்கள், அவர் மரிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். சுவிசேஷம் ஜனங்களுக்கு தெரிய தேவன் கண்களை திறக்கும் பொழுது ஜனங்களுக்குள் வெளிச்சம் வருகிறது, பாவ இருள் நீங்குகிறது. கை வைத்து ஆமென் சொல்லுவோம். நம் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பாவ இருள் இருக்குமான உங்கள் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க ஆண்டவருடைய உங்கள் கண்களை திறப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அந்த 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளை, சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். வியாதியாகிய இருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்கி நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. 24வது வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசின் வல்லமையாகிய, பிசாசின் கிரியையாகிய இருளை கர்த்தர் அழித்து இந்த காலங்களிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது வாழ்க்கையில பாவத்தின் இருள், வியாதியாகிய இருள், பிசாசாகிய இருள், அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர, சாபம், நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி நம்மை விடுதலையாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதமாகிய வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறார். இதற்கெல்லாம் இந்த காலவெளி ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் கண்களை திறந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு காரியத்தை அறிந்திருந்தாலும் சரி, இந்த காலவெளியில் உங்கள் மனக்கண்கள், ஆண்டவர் உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்காதிருந்தால் சுவிசேஷத்தின் ஒளி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கவே முடியாது. அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசித்து அவரால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. இந்த காலவெளி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே
என் தனிப்பட்ட வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் வேண்டும். என் மனக்கண்களை திறந்து என்னோடு பேசும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இருள் விலகட்டும், உம்முடைய வெளிச்சம் என் வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரை வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இருளை இன்னைக்கு மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு விளக்கு, அந்த விளக்கு தண்ணி மேல் வைக்கும் போது அது வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவரும் இந்த காலத்திலே உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சம் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? விளக்கு தண்ணி மேல் இந்த காலையில் வைக்க. விளக்கு தண்ணின்னு சொன்னா என்ன? ஏற்ற வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரியாமல் போனான், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கட்டவனுமாய் இருந்தான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நீங்க நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஆராதித்து குடும்பத்தை நாம விசாரிக்காம போனா உங்க விளக்கு தண்டு மேல இல்ல, மரக்காலுக்குள்ள மூடி வச்சிருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோம். உங்க குடும்பத்தை நீங்க விசாரிக்கிறவர்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், உங்கள் குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம். நான் நல்லா ஜெபிக்கிற போதும், ஆமா கணவர் ஜெபிக்காராத கவலை இல்லை, பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா கவலை அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் விசாரிக்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்த, மற்றவர்களும் நம்மோடு கூட ஜெபிக்க, அதற்காக நாம் பிரயாசப்படுவது வேதம் சொல்கிறது, உங்கள் வெளிச்சம் உங்கள் வீட்டிலும் பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மரியா, லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம், தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிற அந்த நேரத்துல மார்த்தாள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கவனிக்கீங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருக்குரிய நாள். நாம அதை விட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் உலக காரியத்தை தேடி பல காரியத்தை நம்ம ஓடி போனோம்னா அதுதான் மறக்கா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்கள், உங்க இருளை உங்க வெளிச்சத்தை அது இருளாக்கி மரக்காலுக்குள்ள போய் ஒரு லைட்டை வச்சா என்ன ஆகும்? அந்த லைட் அணைஞ்சு போய். பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்க குடும்ப காரியங்களை விசாரிக்காம நீங்க நான் மட்டும் ஜாப் பண்ணுவோம்னா கொஞ்ச நாள் விளக்கு அணைஞ்சு. அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல விளக்கு அணைஞ்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மாத்தால் பல கவலை அவளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அதில் வீணான கவலை உங்கள் வாழ்க்கையில இருந்து அதற்காக ஓடி ஆடி பல காரியங்களை செய்து கொண்டிருந்தீங்கன்னா விளக்கு தண்டு மேல இருக்காது, மரக்காலுக்குள்ள போயிடும், அணைஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்லிக்கிறான், பலத்துல முடியாதது, பராக்கிரமத்துல முடியாதது தேவனுடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் பார்க்கும்போது அல்லேலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 5:2 வாசிக்கிறோம். அனனியா சப்பீரா அல்லேலூயா ஸ்தோத்திரம். வஞ்சகமா அவங்க பணத்தை கொஞ்சம் சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. இல்லை, உங்க வாழ்க்கையில நமக்கு வஞ்சகமான வருமானம் ஸ்தோத்திரம் அது விளக்கு தண்டு கிடையாது, மறக்கம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க
குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது நம்ம எதையாவது செய்யணும் அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், உன் விளக்கு தண்டு மேல பிரகாசமா எரியும். இல்ல வஞ்சகமான வழியில தீமையான வழியில எதையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பிரயாசப்பட்டா வேதம் சொல்லுது, நீங்க உங்க விளக்க மரக்காலுக்கு அடியில வைக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் அந்த விளக்கே அணைஞ்சு போயிடும், உங்க குடும்பம் இருளுக்குள்ள போயிடும். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் வருவதாக, ஆண்டவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்துக்குள் வருவதாக. வீணான காரியங்களை விட்டுவிட்டு குடும்பத்தில் உட்கார்ந்து வேண்டாத காரியங்களை பேசிக் கொண்டிருப்பதும் வேண்டாத காரியங்களை செய்வதும் அது குடும்பத்தின் விளக்கு தண்ணி மேல் வைப்பதற்கு பதிலாக மரக்காலுக்குள் போட்டு மூடி உங்கள் குடும்பத்தின் விளக்கை அணைத்து விடுகிறதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், உன் விளக்கு தண்ணி மேல் வை, மரக்காலுக்குள் போட்டு வீணான காரியத்தைக்குள்ளே மூடி போடாதே. வீண் கவலை வேண்டாம். குடும்பத்தை விசாரிக்காம அது இதுன்னு சொல்லி செய்து கொண்டிருக்காது. அதில் பொறுப்பாக செயல்படு, ஜெபம் பண்ணு, குடும்பத்தை விசாரி, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போ உங்க குடும்பம் அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பிள்ளைகளுக்காக அதை செய்வேன்னு சொல்றதை விட பிள்ளைகளுக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன். அல்லது பிள்ளைகள் எதையாவது படிக்கட்டும் அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு போற நாட்கள்ல பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும்? You need to pray for your children. அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பல காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். வேண்டாத காரியங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து மரக்காலுக்குள்ள போட்டு மூடுற மாதிரி உங்க விளக்கு அணைக்காதபடி காத்து கொள்ளுங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு காரியத்தை வேகமாக நம்ம ஜெபிக்க போறோம். மூணாவது ஒன்று, உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிறார். உங்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை விளக்கா வைக்கிறார், பிரகாசமா வைக்கிறார். குடும்பத்தின் காரியத்தில் அக்கறையோடு இருக்கவும், வேண்டாத காரியங்களை விளக்கவும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், உங்க குடும்ப காரியத்தில் கவனமா செயல்படும்போது நீங்க உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா மாறுகிறீர்கள். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு எப்படி வெளிச்சமாய் இருக்க முடியும்? கீழே அடுத்து வாசிக்கிறோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? மலை மேல் இருக்கிற பட்டணமாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்றால் வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரன் யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையின் மேல் போனார். எதற்கு போனார்? அங்கு போய் ஜெபம் பண்ண போனார். தனித்திருந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா அல்லேலூயா நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க. தேவ சமூகத்துல இருந்து நீங்க எந்த அளவு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்கள் கிராமங்களுக்காக, தேசத்திற்காக, அல்லது உலகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? வில்லியம் கேரி இந்திய தேசத்தின் படத்தை விரித்து வைத்து ஆண்டவரே இந்தியாவை ரட்சியம் ஜெபம் பண்ணார். அவரை இந்தியா தேசத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் பயன்படுத்தினார். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? இந்த காலவேளையில உங்களுக்கு ஒரு பாரம் வர வேண்டும். நீங்க தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஆத்தும பாரத்தை கொடுப்பார். நீங்கள் ஆத்தும பாரத்துல நிரம்பி ஜெபிக்க பிரைஸ் தி லார்ட், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுகிறீர்கள். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தனித்திருந்தார்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்.
அல்லது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அல்லது பரிசுத்த ஆவி இறங்கி வந்த பொழுது அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் பேசி ஜெபித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனை உயர்த்தும் போது தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட தேவன் தன்னுடைய வல்லமையை ஊற்றினார். இந்த காலவேளையிலே நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தன்னுடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றுகிறார், உங்கள் மேல் ஊற்றுகிறார், சபையின் மேல் ஊற்றுகிறார். நீங்கள் உங்கள் ஊருக்கு, நம்முடைய அதனுடைய தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. கைவைத்தே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தோடு கரையோடு இருப்பதல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணம் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். சேஷ்ட ஜபாவினால் நிரம்பி ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதில் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த காலையில் வெளிச்சமாக மாற்ற வந்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசித்து உங்கள் வாழ்க்கையை பாவையில், வியாதியில், மரண இருளுக்குள் இருந்த கலிலேய ஜனங்களுக்குள் அல்லது மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்களுக்குள் வெளிச்சம் உதித்தது போல் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வெளிச்சம் உதிக்கிறது. பாவத்திலே பாவ இருளை நீக்குகிற, வியாதியை நீக்குகிற, அதுவே பிசாசு கிரியைகளை அழித்து போடுகிற, மந்திர பிசாசு கிரியைகளை எல்லாம் அழித்து போடுகிற ஸ்தோத்திரம். அதுவே உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க உங்கள் மனக்கண்கள் இன்னைக்கு திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. நம் குடும்பம் அல்லேலூயா பிரகாசிக்க உங்கள் விளக்கு தண்ணி மேல் இருப்பதாக. நம்முடைய அல்லது முழு உலகத்துக்கும் நாம் வெளிச்சமாய் மாற நம் வாழ்க்கை மலை மேல் இருக்கிற அனுபவம் போல ஜெபத்திற்குள் வருவதாக. இந்த காலையில் கர்த்தரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? அதில் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கும் போது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. எல்லா கண்களும் மூடி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் இந்த காலத்தில் வாழ்வளிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் அற்புதம் செய்கிறவர். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்கள் தட்டி அல்லேலூயா. நீங்களும் கஷ்டப்படாதே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. எல்லாரும் வெளிச்சம் வாழ்க்கையில ஒரு விருதத்துல இன்னைக்கு பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கிறார். நித்திய வெளிச்சமாக அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். இயேசு அற்புதம் செய்பவர். ஆமென். அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். இயேசு யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஷபர சதுரபலமா. உங்கள் வாழ்க்கையில எந்த இருள் உங்களோடு போராடி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவர் வணக்கங்கள் குருடாக்கப்பட்டிருக்கலாம். சதுரா கரபலமா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நோவா காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு பெற்றான். ஆமென். இந்த காலவெளியில் நீங்கள் காணாத காரியங்கள் குறித்து கர்த்தர் உங்களை எச்சரிப்பார். எப்பொழுது உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவர் மனக்கண்களை திறந்து உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கு பல காரியங்களை
காட்டி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் குடும்பத்துல நீங்க விளக்கா இருக்கலாம், பிரகாசிக்கிற விளக்கா இருக்கலாம். ஆனா ஹல்லேலூயா, அது மரக்காலுக்குள்ள இருந்துடக்கூடாது. விளக்கு தண்ணீர்னால இருக்கணும். குடும்ப காரியத்தில் அக்கறையோடு ஜெபிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, வேண்டாத காரியங்களை விளக்குகிறவர்களாக நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். நல்ல ஆவியில நிரம்பி துதிக்கலாம். ஜீசஸ், மலை மேல் ஏறுகிற அனுபவம் வருவதாக, ஜெப அனுபவம் வருவதாக. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும்படி வாசமா எப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த சமுத்திரவர்கள் நல்ல மனமகிழ்ச்சி நாடுகாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ராஜா. உடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் சறுக்குகிற நேரமெல்லாம் உடைய கிருபைகளை தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கடந்த 5 மாத காலங்களாய் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே காணும்படியாய் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, நன்றி அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலும் உடைய கிருபைகளை தாங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் ஆண்டவரே, தடைகளை எல்லாம் உடைக்கிற மாதமாய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிற மாதமாய் எங்களுக்கு மாற்றி தருவீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை, ஆராதனைகளை, சங்கீத பொதிகளுக்கு ஆசீர்வாதத்திலே நன்றி அப்பா. இறக்குள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எந்த இடத்துல தான் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல அமர வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய சபை பரிசுத்த ஆவியின் நிறைவை காண நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நிறைவை காண நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வீடுகள்ல இருந்து ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் மேல இந்த நேரத்தில் ஆண்டவரே அபிஷேகம் வல்லமை இறங்கி வந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே மத்தியிலே இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கும் ஆண்டவரே, குடும்பத்துக்கும் ஆண்டவரே, சமுதாயத்திற்கும் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. பலத்திற்குள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்துல எங்களுக்காய் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. விசுவாசத்துல தடுமாறி விடாதபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிற நாட்களில் அப்பா ஆண்டவரே விசுவாசத்துல உறுதியாய் இருக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மணவாளனே வரப்போகிறீர் ஆண்டவரே. மணவாட்டியாகிய சபைகள் நாங்கள் ஆயத்தமாக்கப்பட நீர் கிருபை தருவீராக. உடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வல்லமை நாளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அனல் மூட்டி ஆண்டவரே புதிய கிருபையினால புதிய அபிஷேகத்தினாலும் எங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக ராஜா. விசுவாசப்படையுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல சூழ்நிலைகளை இந்த நாட்டில் உருவாக்கி ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தருவீராக ராஜா. வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாக்கிற கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்வதாக. பெரிய காரியங்களை செய்ய நன்மை செய்கிற கடமைகள் மேல
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென்.